இனிய வணக்கம். நம்ம ஒரு பொது சேவைக்கு வரோம், இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், மக்கள் தொண்டு செய்ய ஆசைப்படுறோம். இப்போ இருக்கிற அநீதியை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறோம், நம்ம தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் எந்த தவறும் இல்லை. இந்தியாவில் குடிமகனாக பிறந்த எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. அதில் மாற்று கருத்துக்கெலாம் இன்னும் வேலை இல்லை. நான் மாற்று கருத்து சொல்லவும் விரும்பலை. ஆனால் அந்த ஆரம்பிக்கப்பட்டதுக்கு ஒரு கட்சிக்கோ அந்த இயக்கத்துக்கோ ஒரு பொதுநல அமைப்புக்கோ ஒரு குறைந்தபட்ச கொள்கை இருக்கணும். அந்த குறைந்தபட்ச கொள்கையை வடிவமைச்சு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறையும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கொள்கையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, மக்கள்கிட்ட போய் பரப்புறதுக்கு முன்னாடி, மக்களை எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அந்த என்ன நம்ம கொள்கையை அமுல்படுத்துகிறோமோ அந்த கொள்கையை முதல்ல அந்த யார் கொள்கையை அமுல்படுத்துகிறாங்களோ அவங்க கடைப்பிடிக்கணும். எந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறவங்களோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களோ மக்களை திருத்த நினைக்கிறவங்க தான் அமுல்படுத்துகிற கொள்கையை தான் கடைப்பிடிக்கணும், முன்னாடி கடைப்பிடிக்கணும். அது பிற்பாடு தான் அந்த கொள்கையை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு ஒரு வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டிக்கு ஒரு தூய்மையானவனுக்கு அதுதான் அழகு. அதுதான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். அவன் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருமே இந்த கருத்தை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுடைய துயர் துடைக்கிறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து, இயக்கத்தை ஆரம்பித்து, கொள்கையும் அதுக்கு சொல்லி, அதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி, அதுக்கு கொள்கையை என்னன்னே சொல்லாமல் எந்தெந்த கொள்கையை வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, இவங்க தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டிகள், அவங்க கொள்கைலாம் என் கொள்கை அப்படின்னு ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவங்கெல்லாம் எதுக்காக வாழ்ந்தாங்க, என்ன கொள்கையை கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறத அந்த கொள்கையை குறைந்தபட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார் கடவுள் மறுப்பாளருங்கிறது மட்டும்தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்களே தவிர, பெரியார் ஒரு பெண் விடுதலையாளர், பெண்ணடிமை உழைக்க நினைச்சவர், பெண்களுக்கு ஆணுக்கு நிகரான சரிசமமான உரிமை கொடுக்கணும், பெண் அடிமை ஒழியணும் அப்படின்னு பெண் விடுதலைக்காக மிகவும் கடுமையாக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்ன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. பெரியார்னா என்ன சொல்லுவாங்க, அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, சாமி இல்லைன்னு சொன்னது ஒரு அங்கம், அவ்வளவுதான். அதை பற்றி வேற நிறைய பேசுவோம். அதில் குறிப்பாக அந்த பெண் விடுதலை பற்றி பேசியிருக்காரு. அவர் தான் இந்த நடிகர் விஜய் உச்சத்தை விட்டுட்டு நான் பல கோடி வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதை உள்ளபடியே நம்ம வரவேற்கிறோம். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் உன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நீ வரேன்னா உங்களை வரவேற்கிறோம். நீ மக்கள் சேவை செய்கிறதையும் வரவேற்கிறோம். ஆனால் உன்னுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்க பெரியார் காட்டிய வழி. அடுத்தது அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்ட தியாகி, அவங்கள நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. பாக்கி பேர் 3 பேர் இருக்கட்டும். அது கொள்கை முரணானது. அண்ணாவையும் அண்ணாவை கொள்கை தலைவரில் வைக்கல, ஆனால் பின்னாடி எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆரை கொள்கை தலைவர்னு வைக்கல, ஆனால் பின்னாடி எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. ஜெயலலிதாவை கொள்கை தலைவர்னு வைக்கல, பின்னாடி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாரு, திரும்பி விட்டுட்டார். நான் லஞ்ச லாவணியத்துக்கு எதிரானவர்னு சொல்கிறாரு, ஆனால் ஜெயலலிதா அந்த ஆட்சி தான் நான் கொடுக்கணுங்கிறாரு. இது மாதிரி பல முரண்பாடுகள், முன்னுக்கு முன் முரண்பாடுகள், அதெல்லாம் ஒரு பக்கம் அந்த கருத்து இருந்தாலும் இன்றைக்கி பேச வந்தது, இப்போ இதை பற்றி நம்ம பேச வந்தது இன்றைக்கி அடுத்தது அஞ்சலை அம்மாவை வச்சுருக்கீங்க. அஞ்சலை அம்மா ஒரு பெண் போராளியாக இருந்தவங்க, அவங்கள நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுருக்கும் போது என்னுடைய கருத்து, நான் இன்னைக்கு கூட முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஒரு கொள்கையை ஒருத்த நடைமுறைப்படுத்தணும்னா அந்த கொள்கையை முன்னாடி அவன் கடைப்பிடிக்கணும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அந்த கொள்கையை அந்த செயல்படுத்தக்கூடிய அமுல்படுத்தக்கூடிய தகுதி அந்த தலைவர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு, கொள்கை தலைவர்களுக்கு, பொது தொண்டுக்கு வந்தவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்றும் கிடையாது. அரசியல் வாழ்க்கை, அது அரசியலும் வாழ்க்கையும் ஒன்று தான். இதில் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, திறந்த புத்தகமாக இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் வெள்ளை இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக இருக்கிறது தான் ஒரு சிறப்பான தலைவனுக்கு எடுத்துக்காட்ட அடையாளமாக இருக்க முடியும். அப்படியாப்பட்ட தலைவராக இருக்கிறது ஒரு நாட்டுடைய அடிப்படை அமைப்புங்கிறது குடும்பம். ஒரு குடும்பம் தான் ஒரு நாட்டுடைய
அடிப்படை அமைப்பு. அந்த குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெருவு, பல தெருக்கள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்தது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். கடைசியில் இப்படி வந்து தான் ஒரு தொகுதி, ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இதுலேயுமே அப்படி தான் ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, குடிகள் அமைப்பு இருக்குது, மக்கள் அமைப்பு அப்படி தான் செயல்படுது. அப்படி இருக்கும்பொழுது நீ ஒரு குடும்பத்தை வச்சு நிர்வாகம் பண்ணுறது, அந்த குடும்பத்தையே உன்னால் நிர்வாகம் பண்ண முடியாத ஒருத்தர் குடும்பத்தை, தனிப்பட்ட குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது ஒரு இணையர், கணவன் மனைவி கூட கிடையாது, இணையர், தனக்கு இணையான சம அந்தஸ்து உள்ளவர், சம பங்கு உள்ளவர், வாழ்க்கையிலேயே ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்திலுமே வந்து சம பங்கு உள்ளவரை இணையர், பெரியாருடைய வழியில் இணையராக இருக்கிற ஒருத்தவங்களை அடக்கி ஒடுக்கி குடும்பப்படுத்தி வச்சிருந்து அந்த குடும்பம் தாங்க முடியாமல் அவங்க வெளியில் போய் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து கேட்குற அளவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க, விடுதலை கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதோடு இல்லாமல் ஒரு வந்து வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, வயசுக்கு வந்து ஒரு பையன், ஒரு சொல்கிறது பெண்ணுக்கு சம உரிமை, பெண்ணை வந்து கண்ணா மதிப்போம், பெண்களை பாதுகாப்போம்னு சொல்லி இந்த விஜய் வந்து ஒரு கொள்கையில் வந்து சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. இன்னைக்கு கூட தஞ்சாவூர் நடந்த கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் பேசினார். நான் கேட்குறது என்னன்னா, நீ வந்து பெண்களை பாதுகாக்கிறது இருக்கட்டும், முன்னாடி உன் வீட்டில் இருக்கிற பெண்ணை நீ பாதுகாத்தியா? உன் துணைவியாரை உன்னால் பாதுகாக்க முடிஞ்சுதா? உன் துணைவியாருக்கு சரிசமமான உரிமை கொடுக்க முடிஞ்சுதா? அவங்க அந்த உரிமையை கொடுக்காம அவங்க வெளியில் போய் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியேறி தனிப்பட்ட முறையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னுடைய பையனுக்கு உங்கள் அப்பா வந்து உனக்கு வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை, நடிகைங்கிற வாழ்க்கையை வந்து உனக்கு அமைச்சு கொடுத்தாரு, எவ்வளோ சிரமப்பட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையே நான் வந்து அரைக்கிறமா அதையே சொல்ல விரும்பலை. அதே மாதிரி உன் பையன் அவன் வந்து இயக்குனராக போகணுன்னு ஆசைப்பட்றான். இயக்குனராக போகிறதுக்கு முன்னாடி என்ன உன் பையனை உருவாக்குறதுலன்னு என்ன வந்து முயற்சி பண்ணல, அந்த முயற்சியும் ஒன்றும் பண்ணலை. உன் பையனையும் வந்து கை கழுவி விட்டுட்ட, உன் பொண்ணையும் கை கழுவி விட்டுட்ட, உன் மனைவியும் கை கழுவி விட்டுட்ட. இவ்வளோதும் செய்துட்டு நீ வந்து நாட்டில் இருக்கிற வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து வழிகாட்ட போகிறேன், ஒரு ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வழிகாட்ட போகிறேன், ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து உரிமைகளை வழங்க போகிறேன், பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு பேசுனீங்களே, இது வந்து அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது மாதிரிலாம் வந்து பேச மாட்டீங்க. எல்லா வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கார், விஜய் இருக்கார், நீங்களாம் கிளம்பி வாங்க, நீங்கள் வந்து வேலை செய்வாங்கிற, நீ வீட்டில் பாதுகாப்பாக படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வீடு இருக்கிற விஜயெல்லாம் வெளியில் வாங்க, நீங்கள் வந்து எங்களுக்காக வேலை செய்வாங்கிறது எந்த வித நியாயம், என்ன வித தர்மம் என்னன்னே தெரியல. இது வந்து உங்களுக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்க, தனிப்பட்ட ஆதாயத்துக்காக. மக்கள் வந்து வெகு விரைவில் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்ற மக்களை வச்சு இவ்வளவு மக்களும் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா வீட்லேயும் வந்து விஜய் இருக்கான்னு சொல்கிறதுலாம் எவ்வளவு வந்து மக்களை ஏமாற்று வேலை பண்ணுறது, ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து காலம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். காலம் வந்து எல்லாருக்குமே பாடம் நடத்தும். அந்த வகையில் இந்த விஷயம் உங்களுக்கு விஜய்க்கும் இந்த காலம் வந்து பாடம் நடத்தும். பாடம் நடத்துறது வெகு தொழிலும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மே மாதம் கட்டாயமாக மே மாதம் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்துடும். அந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து காலம் வந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.